நேற்று நடந்த கரூர் துயர சம்பவம் மனசுக்கு ரொம்ப வேதனை அளிக்குது. ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொண்டு அந்த குடும்பங்கள் எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில் வரப்போகுதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை தான். ஏன்னா சிறு சிறு குழந்தைகள், பச்சை குழந்தைகள், பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக போய் தன்னுடைய உயிரை மாற்றிக்கிட்டு வந்துட்டாங்க. எத்தனை லட்ச ரூபா கொடுத்தாலும் அந்த உயிருக்கு ஈடாகாது. அதே போல் ஒரு இடத்துல கூட்டம் நீங்கள் நடத்த போகிறீங்கன்னா தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு முதல்ல அந்த இடம் நம்மளுக்கு கூட்டம் வருதுன்னு நல்லா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் அந்த கூட்ட நெறிமுறைகளை செய்ய தவறிட்டீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா கூட்டத்தை கூட்டுறவன் மட்டும் தலைவன் கிடையாது, அந்த கூட்டத்தை அடக்கி ஆள தெரியணும், அவன் தான் தலைவன். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமோ அதை விட மக்களுக்கு பாதுகாப்பை நீங்கள் வழங்கணும். முதல்ல நீங்கள் அரசியலில் ஒரு தெளிவான ஆலோசகரை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த் இவங்களை நம்பியெல்லாம் நீங்கள் அரசியலில் ஜொலிக்க முடியாது, கண்டிப்பாக ஜொலிக்க முடியாது. ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுதுங்கிறது திருச்சியிலே தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சாரம் இதில் திருச்சியிலே இவ்வளோ கூட்டம் கூடுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. நீங்களும் பாதுகாப்பு ஒழுங்காக இல்லை, ஆளுங்கட்சி எங்களுக்கு சதி பண்ணுதுன்னு சொல்கிறீங்க. ஒரு அரசியலுக்கு அழகு என்ன? அரசியல்னா என்ன? அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க, அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அரசியலை நீங்கள் வென்றெடுக்கணும், அரசியல் சூழ்ச்சிகளை நீங்கள் வென்றெடுக்கணும்னு வச்சுக்கோ. அரசியலே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த அரசியல் சூழ்ச்சிகளை நீங்கள் வென்றெடுக்கணும். அப்போ தான் நீங்கள் அரசியல்வாதி. இல்லைன்னா நீங்கள் அரசியல்வாதி கிடையாது, நீங்கள் தலைவன் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? மக்களுக்கு தேவையான பாதுகாப்பை உங்கள் சைடில் இருந்து கண்டிப்பாக வழங்கணும். இப்போ இவ்வளோ கூட்டம் கொடுத்தனா ரோட்டில் இருந்து மக்கள் வெயிலையும் தண்ணி இல்லாமல் ஒரு நெறிமுறைகள் இல்லாமல் எப்படி உங்களால் ஒரு கூட்டத்தை நடத்த முடியும்? முதல்ல தண்ணி கொடுத்தீங்களா? நீங்கள் சொன்ன டயத்துக்கு அந்த பிரச்சார இடத்துக்கு வந்தீங்களா? எவ்வளவு சிறு சிறு குழந்தைகள், எவ்வளவு பெண்கள், எவ்வளோதோ மக்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அவ்வளவு மக்களுக்கு நீங்கள் என்ன பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணீங்க? முதல்ல அரசு ஒரு சைடு வழங்குறது கூட, நீங்கள் தான் அரசு தான் குறை சொல்கிறீங்களே, அரசு குறை சொல்கிறீங்க, அரசுக்கு அடுத்து வர்றேன். அப்போ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன பாதுகாப்பு? உங்களுக்கு மட்டும் குண்டாஸ் பாதுகாப்பு, அதாவது பவுன்சர் பாதுகாப்பாக வச்சுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு 4 பேர் 10 பேர் 20 பேர் பவுன்சர் வச்சுக்கும் போது மக்களுக்கு ஒரு 500 பவுன்சரை இறக்கி நீங்கள் போகிற இடத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இல்லை ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்கே அந்த கூட்ட நெரிசல்களையும் மக்களுக்கு தேவையான தண்ணீராக இருக்கட்டும், ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், என்னென்ன வசதிகள் மக்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியுமோ அனைத்து வசதிகளையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு நீங்கள் ஏன் தவறுனீங்க? அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துக்கு 12 மணிக்கு கூட்டம்னா நீங்கள் 11:30 மணிக்கெலாம் இங்கே ப்ரெசென்ட் ஆயிடணும். நீங்கள் வீக்கெண்டில் தான் வைக்கிறீங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு கூட்டம் தான் வைக்கிறீங்க. அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு கூட்டத்தை கூட உங்களால் நெறிமுறைப்படுத்த முடியலையே. ஒரு மாவட்டத்தில் தான் வைக்கிறீங்க, ஒரு மாவட்டத்தில் நீங்கள் 4 இடத்துல பிரச்சாரம் பண்ணலையே, ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்துல நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க. அந்த ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணுறத கூட உங்களால் நெறிமுறைப்படுத்த முடியலைன்னா அப்புறம் என்ன கட்சி நீங்கள் வச்சு நடத்துறீங்க? நீங்கள் முதல்ல மாவட்ட வாரியாக, ஒன்றிய வாரியாக கட்டமைப்பை உருவாக்குங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கட்சி ஆரம்பித்தா மட்டும் பத்தாது. நான் இதில் முன்னாடி ஒரு பதிவுலையும் போட்டிருந்தேன். மாவட்ட வாரியாக, ஒன்றிய வாரியாக கட்டமைப்பை உருவாக்குங்க, இளைஞரணி படைகளை உருவாக்குங்க. உங்களுக்கு அதிகமான கூட்டம் கூடுதுன்னா உங்களுக்கு கட்சியில் இருக்கிறாங்களா, இளைஞர்கள் இருக்கிறாங்கல்ல, நீங்கள் சொன்னால் கேட்பாங்கல்ல, அப்படி ஒரு 1000 பேரை இறக்குங்க. அந்த இடத்துல 1000 பேரை இறக்கி பாதுகாப்பு கொடுங்க, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. அவங்க ஒரு சீருடைய வழங்குங்க, பாதுகாப்பு படைன்னு சொல்லி ஒரு சீருடைய வழங்கி மக்களுக்கு தேவையான, மக்கள் உயிர் காக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா நாளைக்கு நீங்கள் முதலமைச்சராக வருவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ முதலமைச்சராக வரும்போது உங்கள் கூட்டத்துக்கு வர்ற அந்த மக்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லைன்னா நீங்கள் எப்படி தமிழ்நாடு காக்க போகிறீங்க? அரசியல் பண்ணுங்க, இங்கே சும்மா கிடையாது. என்ன ஒவ்வொருத்தவங்களும் டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், அரசியலில் ஊறி போயிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி வரணும்னா நீங்கள் அதுக்கு மேலே அரசியல் பண்ணி மேலே வரணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சாக்க சொல்லிக்கிட்டே தெரியக்கூடாது. என்ன மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி பண்ணணும். சரி, கூட்டம் அதிகமாக வருதுன்னு தெரியுதுல்ல உங்களுக்கு, அப்போ என்ன பண்ணணும்? ஒரு பொதுவான இடத்த, ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த பர்மிஷன் வாங்கி கேட்டு அந்த இடத்துல ஒரு மேடையை போட்டு ஒரு மீட்டிங் மாதிரி, ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நடத்தி அந்த இடத்துல மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் பண்ணி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினீங்கன்னா, நீங்கள் கரெக்டான டயத்துக்கு பிரச்சாரம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சூழல்லாம் ஏற்பட்டிருக்காது. முதல்ல கட்டமைப்புகளை உருவாக்குங்க, சரிங்களா? கட்சி தொண்டர்களை ஸ்ட்ராங் பண்ணுங்க. நீங்கள் சொன்னால் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வர்றீங்க, கண்டிஷன் தான் போடுறீங்களே தவிர பெண்கள் வரக்கூடாது, குழந்தைகளை கூட்டிகிட்டு வராதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அது ஒரு காணொலி மூலியமாக சொல்லக்கூடாது? அன்பான வேண்டுகோள் விடுத்துருக்கலாமே. சிறு பிள்ளைகளை கொண்டு வராதிங்க, பெண்கள் வயசானவங்களாம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு அன்பான வேண்டுகோள் விடுத்துருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணலை, சரிங்களா? இந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் நீங்கள் இனிமேல் சரி பண்ணிக்கோங்க. மக்களுக்கு ஒழுங்கான பாதுகாப்பை ஏற்படுத்திட்டு அப்புறம் நீங்கள் ஒரு இடத்துக்கு வாங்க. முதல்ல கரெக்டான ப்ரெசன்ஸ் வேணும், கரெக்டான டைமிங்க்கு மக்களை காக்க வைக்காமல் வாங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் கூட்டம் வரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எப்போ வந்தாலும் கூட்டம் வரும், கரெக்டான டைமிங்க்கு வாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அரசின் மெத்தனை போக்கும் இதில் மிக மிக ஒரு காரணம்னு சொல்லலாம். அதாவது கரூருங்கிறது டிஎம்கே கோட்டைன்னு சொல்கிறீங்க. அந்த கரூரில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னா ஆளுங்கட்சிக்கு தான் அது அசிங்கம், கெட்ட பேர். நீங்கள் எப்படி வேணாலும் அதை திசை திருப்பலாம், விஜய்னால தான், அவங்கனால தான், இவங்கனால சொல்லலாம். ஆனால் 40 உயிர் போயிடுச்சு. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசியலுக்கு அப்பாற்பட்டு, போட்டி பொறாமைகளுக்கு அப்பாற்பட்டு யாராக இருந்தாலும் பண்ண வேண்டியது அரசுடைய கடமை. அதையும் செய்கிறதுக்கு தவறிட்டாங்க இந்த அரசு. அப்படி தான் சொல்லணும். இங்கே யார் மேலே குற்றம் இல்லைங்கிறது 2வது விஷயம். ஆனாலும் மக்கள் உயிர் போச்சுங்கிறது தான் வேதனையான ஒரு விஷயம். வழக்கம் போல் யாரோ ஒருவர் அரியணையில் அமர
யாரோ ஒருவர் புதிதாக அரியணையில் அமர வழக்கம் போல பாவப்பட்ட மக்களின் உயிர் போச்சு அப்படிங்கிறது தான் இன்றைய அரசியல் சூழல். இதுதான் இந்த கேடுகட்ட அரசியலோ? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். பாய்.